வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் புதுசாக நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அதை நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணி மாற்றும் போது சீக்கிரமே வாடி போயிடுது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வாரத்துலேருந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் அப்படியே செடி தொட்டியை அதிக வெயில் இல்லாத இடத்துல வச்சுருங்க. காலை மாலை 2 வேளையும் நீங்கள் தண்ணி விட்டுவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா செட் ஆகிரும். அதுக்கு பிறகு நார்மலாக நம்ம செடிகளுக்கு எப்படி பாட் மிக்ஸ் பண்ணி வைப்போம் அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணி செடியை மாற்றி வைக்கலாம். நமக்கு இருக்கிற தோட்ட மண் அது கூட மணல் மிக்ஸ் பண்ணலாம். மணல் இல்லாதவங்க கோகோ பீத் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே உரம் அதையும் கூட கலந்து செடி வைக்கலாம். அந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் வைக்கும்போது நல்லாவே செடி வரும். வாடி போகிற பிரச்சனை அதிகமாக தவிர்க்கப்படும். அதே மாதிரி அடுத்தது செடி தொட்டியோட அளவு அது ரொம்ப முக்கியம். செடி தொட்டி குறைஞ்சது 1 அடிக்கு மேலே இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. 1 அடி விட குறைவாக இருக்கிறது மாதிரி உள்ள தொட்டியில் நீங்கள் ரோஜாலாம் வச்சிங்க அப்படின்னா வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வேர் விட அதுக்கு உரம் போட எல்லாமே இடம் இருக்கிறது மாதிரி ஓரளவுக்கு வசதியாக இருக்கிற தொட்டியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் பாட் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது செடி தொட்டி அதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அளவை நீங்கள் கவனித்து வச்சிங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.